நம்ம தலை தோனி பண்ண சம்பவத்தினால அன்னைக்கு அந்த பவுலர் பாதியிலே பந்த கொடுத்துட்டு வெளில போயிருப்பாருங்க. இந்த கதை எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. சரியா 2015ல இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் ஒரு ஓடிய மேட்ச் நடக்கும். அப்படிப்பட்ட அந்த மேட்ச்ல பங்களாதேஷ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி 50 ஓவருக்கு கிட்டத்தட்ட 307 ரன்ஸ் அடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் இந்த ரன்ஸை சேஸ் பண்ண வந்த இந்தியால ஓபனிங் பேட்ஸ்மேனா நம்ம ரோஹித் சர்மா பயங்கரமா விளையாண்டுட்டு இருப்பாரு. அப்போ பங்களாதேஷ்ல அந்த மேட்ச்ல புது பவுலரா டெபியூட் ஆயிருந்த முஸ்தபிசூர் ரஹ்மான் ஒரு ஓவர்ல ரோஹித் சர்மா ரன் ஓடும் போது அவர் குறுக்க வேணும்னே வருவாரு. இதை நோட் பண்ண ரோஹித் சர்மாவும் அப்போ அவரை பாயிண்ட் அவுட் பண்ணி கையை நீட்டி, தம்பி உனக்கு அவ்வளவுதான் மரியாதை அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை காமிச்சிருப்பாரு. ஆனா அப்பயுமே அந்த தம்பி அடங்கி இருக்க மாட்டாரு. திரும்ப இதே விஷயத்த முஸ்தபிசூர் ரஹ்மான் நம்ம தலை தோனி பேட்டிங் ஆடிட்டு இருக்கும் போது பண்ணுவாரு. அதுவும் பிழை இல்லாம அதே மாதிரி குறுக்க வந்திருப்பாரு. இது அப்போ பக்காவா நோட் பண்ண நம்ம தலை தோனி ரன் ஓடிக்கிட்டே என்ன பண்ணாருன்னா